வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு, இப்ப நான் வாசிச்சோமே, யோவான் சொன்னார்ல சுவிசேஷத்தை, நான் எதை ஜெயித்தேன்னு சொன்னார்? சவுண்டா? இப்ப அதுக்கு முன்னால என்ன சேர்த்துக்கலாம் சொல்லுவோம். நான் ஜெயம் கொண்டு, இது இயேசுதான் சொல்றார், இது இயேசுதான் சொன்னார். பத்மூல உள்ளதான யோவானுக்கு சொல்றார், நான் ஜெயம் கொண்டு. எதை ஜெயம் கொண்டு? இப்ப எப்படி வாசிப்போம் சொல்லுங்க அப்போ. நான் உலகத்தை ஜெயங்கொண்டு என் பிதாவுனுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. எதை ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? உலகத்தை ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வசனத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பாப்போம். சவுண்டா வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்ப எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய விசுவாச அறிக்கைய, உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யறது போல செய்யுங்க. எப்படி நாம் ஜெயம் கொள்ளணும்? எதை ஜெயம் கொள்ளணும்? உலகத்தை. உலகம்ங்கிறது என்னன்னு சொல்லுங்க. உலகம்ங்கிறது எங்க இருக்கு? மாம்சத்தின் இச்சை. அடுத்தது கண்களின் இச்சை. அடுத்தது இதை நாம் ஜெயம் கொண்டால் நாம் எதையே ஜெயம் கொண்டோம். ஆமென். 2-2-4ங்கிற மாதிரி. உலகம்லாம் வேற எங்கேயோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவரே, உலகம் உள்ளார இருக்கு. இப்போ வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போமா? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுனுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல உலகத்தை ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு 60 வயசு ஆகணுமா? இதுக்கு 60 வயசு ஆகணுமா? சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்யலாம்? ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தினுடைய பெருமை, பிரைட் ஆஃப் திஸ் லைஃப், இந்த உலகத்தினுடைய பெருமை, இந்த ஜீவனத்தினுடைய பெருமையை கண்டுட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே சிலுவையில் அரைஞ்சிருங்க. நீங்களும் ஜெயாளிகளாகலாம். சிறு பிள்ளைகள் ஜெயாளிகளாகும். மாம்சத்தின் நிச்சயம் நீங்க சாக கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க உலகத்தை ஜெயிச்சிடலாம். இயேசு சிறு பிராயம் முதற்கொண்டே நம்மை போல் அவர் மாம்ச சாயல வெளிப்பட்டு நம்மை போல் எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார். இந்த விஷயத்துல அவர் நமக்கு முன்னோடியா இருக்கிறார். எல்லா வயதுக்கும் அவர் ஜெயங்கொண்டது போல நீங்களும் சிறு பிள்ளைகள் கூட ஜெயங்கொள்ளலாம். ஓகே, மறுபடியும் நாம் எங்க திருப்போம் அப்படின்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கே நாம் திருப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. யோவான் தன்னுடைய நிருபத்தில் நாம் பிதாவினிடத்தில் அன்பு கூறுறதுனா என்னங்கிறத 3 இடத்துல சொல்றார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யோவான், முதிர்ந்த அப்போஸ்தலனாகிய யோவான், நான் பிதாவினிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுறது, நான் பிதாவினிடத்தில் அன்பு கூறுறேனா இல்லையா அப்படிங்கறத ஒரு செக்லிஸ்ட் பாருங்க. ஹியர் இஸ் தி செக்லிஸ்ட் இன் 1 John. யோவான் தன்னுடைய நிருபத்தில் நான் பிதாவினிடத்தில் நான் அன்பு கூறனா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு யோவான் ஒரு 3 காரியங்களை சொல்றார். நம்பர் 1 சொல்றேன், எடுப்போமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் என்ன அல்ல, பாரமானவைகள் அல்ல. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நான் தேவனிடத்தில் நான் அன்பு கூறுறேனா, நான் பிதாவாகிய தேவனிடத்தில் நான் அன்பு கூறுறேனா இல்லையாங்கிறத பிரியமானவர்களே உங்களை நீங்களே நம்மை நாமே செக் பண்ணிக்கோங்கிற, நம்மை நாமே ஒருவருக்கொருவர் நிதானிச்சு செக் பண்ணிக்கொள்வோம்.
தேவனுடைய கற்பனைகள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் பாருங்க. நிறைய மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7, இன்னும் எங்கெங்கெல்லாம் ஜீசஸ்னுடைய கற்பனைகள் இருக்கும். அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் என்ன கூறுவதாம்? அன்பு கூறுவதாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கற்பனைகள் இருக்கு. உதாரணம் மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுக்க வேண்டாம். 6ஆம் கிட்டத்தட்ட ஒரு 18 வசனங்களுக்கு பேசினார். என்ன வார்த்தை? இந்த கை நீங்க தான தர்மம் செய்யும் பொழுது என்ன ஊதாத? தாரத்தப்பட்ட ஊதாத. உபவாசம் பண்ணா தாரத்தப்பட்ட ஊதாத. ஜெபம் பண்ணா தாரத்தப்பட்ட ஊதாத. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கு முன்பாக இருக்கட்டும், உன்னை மறைச்சுக. இது யாருடைய கற்பனை? தேவனுடைய கற்பனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். தேவனுடைய கற்பனை. அது சிறிதானாலும் அது பெரிதானாலும், நீ ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. எப்படி? நீ ஒருவனை உன்னை ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒரு விருந்துக்கு உன்னை அழைக்கும் பொழுது, உன்னை ஒரு அழைச்சிருக்கான் அப்படின்னா போய் தாழ்ந்த இடத்துல போய் உட்காந்துக்க. கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ். உன்னை உயர்த்தாத, உன்னை எக்ஸால்ட் பண்ணாத, உன்னை உயர்த்தி காண்பிக்காத, மறைச்சுக்க, உன்னை தாழ்த்து போய் உட்காரு, தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. தேவ கற்பனை. யாதொருவனின் பின்னே வர விரும்பினால் தன் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் வெறுக்காவிட்டால் என்னவனுக்கு சீஷன் அல்ல. ஓகே, தேவனுடைய கற்பனை. டெய்லி ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவன். தேவனுடைய கற்பனை. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுடைய கற்பனை. சத்துருக்களை நேசியுங்கள். தேவனுடைய கற்பனை. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தேவனுடைய கற்பனை. இப்படி எவ்வளவு சொல்லலாம். இப்ப இந்த கற்பனைகள் அத்தனையும் இப்ப வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை என்ன செய்வதே? கை கொள்வதே. தேவனிடத்தில் என்ன செய்வதாம்? அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் என்ன கிடையாது? பாரமானவைகள் அல்ல. அப்ப நம்மை நாமே செக் பண்ணிக்கணும். ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் கற்பனை கை கொள்றேனா? தேவனுடைய கற்பனையை கை கொள்றேனா? ஆமா ஆண்டவரே, இந்த கற்பனை நான் கை கொள்ற பிரயாசிக்கிறேன். இந்த இடத்துல நான் பல்ட்டி அடிச்சாலும் மறுபடியும் எனக்கு உதவி செய்றீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநீதமான உலகப் பொருளில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். அநீதமான உலகப் பொருளில் உண்மையாயிருங்கள். வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையாயிருங்கள். அதெல்லாம் தேவனுடைய கற்பனைகள். கை கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். நம்பர் 1. நம்பர் 2 இங்க வாசிக்கிறோம். 2வது, நான் தேவனிடத்தில் நான் அன்பா இருக்கலனாங்கிறது எப்படி செக் பண்ணி கொள்றது? 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன் ஓகே. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தின்படி, நான் பிதாவாகிய தேவனை நான் எப்படி அன்பு கூறுறேன்? How can I know? நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் பிதாவை அன்பு கூறுறேன் அப்படிங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சகோதரனிடத்தில் சகோதர அன்பு மிஸ்ஸிங். சகோதர அன்பு மிஸ்ஸிங். சகோதரனுடைய உண்டான ஃபெலோஷிப் மிஸ்ஸிங். சிலர் they are maintaining love. That's no fellowship. Love and fellowship. Love and fellowship. சில பேருக்கு ஐக்கியம் கிடையாது. ஓகே, ஒரே வீடு, ஒரே தேவனுடைய வீடு, ஆனா என்ன கிடையாது? அன்பு கிடையாது. நேரோ. இப்படி இருக்கு. இதுதான் இப்படி இருக்கு. விரிவா இல்ல. ஹார்ட் விரிவா இல்ல. விரிவா பேச முடியாது. ஜோக் அடிக்க முடியாது. ஃபன் இல்லைன்னு வச்சுங்க. ஒரு ஃபெலோஷிப் மத்தியில ஃபன் இல்லை. நான் யார்கிட்ட தான் நான் ஃபன் வச்சுக்குவேன் அப்படின்னா, எனக்கு என்னோடு கூட என்னை சிநேகிக்கிறவர்களையே, என்னுடைய மாம்சத்துக்கு யார் ரொம்ப ஆதரவா இருக்காங்களோ அவளோடு கூட எனக்கு ஃப்ளஷ்
அவர்களோடு கூட எனக்கு ஃபன் இருக்கு, அவர்களோட ஜோக் இருக்கு, ஜோவியல் இருக்கு. இன்னொரு இடத்துல எனக்கு ஜோக் கிடையாது, ஃபன்னு கிடையாது, ஃபிளஷிப் கிடையாது, டைம் கிடையாது, வாயும் இருதையும் இப்படி சுருங்கிடுச்சு அப்படின்னா அப்படிதானே பிரதர் இருக்கும். அப்படின்னா பவுல் நமக்கு சொல்லித்தராரு பாருங்க. பவுல் சொல்லித்தராரு, ஓ கொரிந்தியரே, உங்களுடைய இருதயம் தான் என்னை குறித்து நெருக்கம் அடைஞ்சிருக்கு. உங்களுடைய வாய் என்னை குறித்து என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய வாய் தான் மூடி இருக்கு. உங்களுடைய வாய் மூடி இருக்கு, உங்களுடைய இருதயம் மூடி இருக்கு. என்னுடைய இருதயம் விரிவா இருக்கு, என் இருதயம் பூரிப்படைஞ்சிருக்கு. Praise the Lord. That is the testimony of Paul. That's the testimony of Paul. அப்ப சகோதரன் அன்பு இல்லை, சகோதரன் அந்த ஐக்கியம் இல்லை, அதனுடைய பலன் இல்லை அப்படின்னா நம்ம டிசீவ் ஏமாத்திக்க வேண்டாம். ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுறேங்கிறது மாதிரி டோன்ட் டிசீவ், ஏமாத்திக்காதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாதுங்கள். சுருங்கிடுறது, இடர்ல அடைஞ்சிடுறது, இடர்ல அடைஞ்சு கிட்டத்தட்ட மாச கணக்கில் வெளியில வர, சிலர் இடர்ல அடைஞ்சு வெளியில வர்றதுக்கு மாச கணக்கு, சிலர் வார கணக்கு, சிலர் மாத கணக்கு, அப்படியே கிடக்கிறது. அதிலே ஸ்டேயிங் அதிலே கிடக்கிறது. நோ நோ நோ. பால் ஜான் நமக்கு சொல்லித்தராரு, தேவனிடத்தில் அன்பு கூறுறதா நம்பர் 1 ஒரு ஆஸ்பெக்ட். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றோம் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறோம். நான் சகோதரனிடத்தில், தேவன் எனக்கு தந்தருளி இருக்கிறதானே சகோதரனிடத்தில், காணாத சகோதரன் இல்லை, அடுத்த சர்ச்சில் உள்ளவங்கள்ட்ட இல்லை, வேற சபையில் உள்ளவர்கள்ட்ட இல்லை, அவங்கள என்னோட கூட உரசுறாங்க. டெய்லி உரசுறது அவங்கள்ட்டயா? அவங்க தூரம் இருக்கிறவங்கள்ட்ட என்ன, தூரம் இருக்கிறவங்கள்ட்ட ஃபெலோஷிப் பண்றது என்ன, அது ஈஸியா அன்பு கூர்ந்துட்டு போயிடலாம். யார் என்னோடு கூட இருந்து அப்பம் விற்கிறவர்கள் யார்? என்னோடு கூட இருந்து அப்பம் விற்கிறவர்கள் யார்? என்னோடு கூட ஒரே வீட்டில் இருக்கிறவர் யார்? தேவனுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் யார்? அவர்களோடு கூட நான் இருக்கிற அந்த அன்பு, அந்த ஐக்கியம் இருதயத்தை அடைத்து கொள்ளாமல் இருக்கிறது. யோவான் சொல்றாருல்ல 17ஆம் வசனத்தில், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இங்க உலக பொருட்கள், காசு, மற்ற காரியங்கள், போக்குவரத்து தேவை உள்ளவனை கண்டு இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிற காரியமும் இருக்கு. இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு வைராக்கியம் வச்சுக்கிட்டு மன்னிக்க முடியாத இருதயத்தினால் இருதயத்தை அடைத்துக் கொள்றதும் இருக்கு. ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்வானால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளாது. ஓகே, நம்பர் 2, யோவான் எத்தனை விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு சொன்னேன்? 3 things, 3 காரியங்கள். ஒன்னு என்ன, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறது எப்படியா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுது. அவருடைய கற்பனைகள் எங்கன்னு சும்மா மொட்டையா அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. we have to go back. இயேசுனுடைய வார்த்தைகள் எல்லாம், சுவிசேஷங்கள் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய கற்பனைகள். அதை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது, சகோதரிடத்தில் அன்பு கூறுவதே தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இன்னொரு காரியத்தையும் யோவான் சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், by not loving this world. இந்த உலகத்தில் அன்பு கூறாமல் இருப்பதுதான் நாம் யாரை அன்பு கூறுவது? 15ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அப்படி ஒருவன் இந்த உலகத்தில், இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமையுமாகி இந்த உலகத்தில் ஓடுவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை, அவன் பிதாவை நேசிக்கல. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் இச்சை அப்படின்னா இன்பங்கள், பாவ இன்பங்கள், மாம்சத்துக்கு அடுத்த இன்பம். எதெல்லாம் எனக்கு இன்பமோ, எதெல்லாம் சிற்றின்பமோ, எதெல்லாம் எனக்கு பாவ சந்தோஷமோ, அதெல்லாம் மாம்சத்தின் இச்சை. சிலருக்கு தங்களுடைய ஆசை இச்சைகளை, தங்களுடைய சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை தீர்த்து கொள்றது மாம்சத்தினுடைய இச்சை. களியாட்டு வெறி, குடிக்கிற வெறி, தன்னுடைய சரீரத்தினுடைய சிற்றின்பங்களை தீர்த்து கொள்றது, தன்னுடைய பசியை தீர்த்து கொள்றது, ஆபாசங்களில் ஈடுபடுவது, அசுத்தமானதை தொடர்றது, இதெல்லாம் மாம்சத்தினுடைய இச்சை. அதுக்கு நிறைய ஆழம் இருக்கு. அடுத்தது கண்களின் இச்சை. நாம் பார்க்கிறதெல்லாம் வாங்கணும், பார்க்கிறதெல்லாம் நான் அடையணும்.
பொசஸ் பண்ணணும். பொசஸிங் அடையணும், பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும், கண்களின் நிச்சை. மூன்றாவது, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகம். பிரியமானவர்களே, இவைகளை தான் நாம் வெல்ல வேண்டும், இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அதுல இந்த மாலையில ஒரு காரியத்தை, ஜீவனத்தின் பெருமையை கொஞ்சம் வலியுறுத்த நான் விரும்புகிறேன். ஜீவனத்தின் பெருமை, pride of this life. இந்த பெருமையினுடைய ஆரிஜின், தோற்றமே எங்க அப்படின்னா, எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். இது தீரு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வசனத்தினுடைய பின்னணியில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விழுந்து போன தூதன், விழாததற்கு முன்னதாக அவனுக்கு நாம் பேர் லூசிஃபர் இன்னைக்கு சொன்னாலும் அப்படியெல்லாம் பைபிள்ல எதுவும் லூசிஃபர் அப்படிங்கிற பேர்லாம் எல்லாம் இல்ல. விழுந்து போன தூதன், அவனை தான் தேவன் என்ன பண்ணார், சாத்தான் விழுந்து போவதற்கு முன்னதாக, பிசாசானாக அவன் மாறப்படுவதற்கு முன்னதாக அவன் தேவனுடைய பர்வதத்தில் தேவனை வைத்திருந்தார். அவனுடைய காரியத்தை பாருங்க, அவனுடைய பெருமை இதெல்லாம் அவனுடைய காரியத்துல 5ஆம் வசனத்துல முதல்ல சொல்லுவோம், உன் வியாபாரத்தினால் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. எதனால மேட்டிமை? எதனால? காசு பணம். ரகசியமாய் நம்மை நாமே முத்தி கொள்றது அப்படின்னு, கையை முத்தி செய்யறது ரகசியமாய். அப்பா, எப்படியோ நான் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டேன். இருதயம் யாருக்கு தெரியாது, உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று.